Friends, welcome to Sam's Dine And Decor. ஸோ இனி நமக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னொரு எக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சிட்டிகை பெப்பர் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி முடித்ததும் இதை இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம், கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், கேரட், பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக தான் ரெடி பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், சில்லி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆர்டினரி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக அதில் சேர்த்துக்கலாம். ரைஸை நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி உதிரியாக இருக்கும். நல்லா சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.